समय मैं कुछ भी पता आप बिना बेवारे सास भी बेवा बनो आगे नन्नुडिया की तानु आज लूंगा या मेरे नाल கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாகிஸ்தானில் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தன்னுடைய வீட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மதவெறியனால் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 3 குழந்தைகள் இருக்காங்க அந்த கிறிஸ்தவ சகோதரருக்கு. இந்த செய்தி தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமில்லாமல் இறந்து போன அந்த சகோதரரின் தாயார் அவங்க கண்ணீரோடு வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் சில காரியங்கள் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தகவல்கள் இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான வீடியோ, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக அங்கே உள்ள சில மதவெறியர்கள் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்துறாங்க. நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கிறோம். இந்த வகையில பாகிஸ்தான்ல உள்ள லாகூர் பகுதி, இந்த லாகூர் பகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள முரிக்கி என்ற பகுதியில் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வாழ்ந்து வர்றார். அவருடைய பேர் சர்ஃபாஸ் மசிக். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவருக்கு அப்பா இல்லை. ஸோ அம்மா, இவங்க ஃபேமிலி, அந்த 3 குழந்தைகள், இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வராங்க. இதன் காரணமாக பல இன்னல்களுக்குள்ளாகவும் அந்த குடும்பம் சென்றிருக்குன்னு நிறைய தகவல் வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்கள் படுகிற உபத்திரவங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் பல பாடுகளுக்குள்ளாக அவங்க கடந்து செல்றாங்க. குறிப்பாக இந்த மதவெறி கும்பல்கள் நம்ம இந்தியாவில் வட மாநிலங்களில் எப்படி கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அதே போல் பாகிஸ்தானில் அங்கே உள்ள மதவெறியர்கள் கிறிஸ்தவர்களை தாக்குவது, அது மட்டும் இல்லாமல் சுட்டுக் கொள்வது, அடித்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு போதகர் சுட்டுக் கொல்லப்பட்டார் டிசம்பர் 5ஆம் தேதி. அந்த தகவலை கூட நம்மளுடைய சேனல் நம்ம பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பம் பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டு வருது. இப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்து பிறப்பு காலகட்டம் வருது. கிறிஸ்து பிறப்பு காலகட்டம் வரும்போது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கான ஒரு சில ஆயத்தங்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில டிசம்பர் 24ஆம் தேதி இரவு வேளையில அந்த கிறிஸ்தவ சகோதரர், அவருடைய சகோதரர் மற்றும் குடும்பம், இவங்க எல்லாருமே வீட்டில இருந்து ஒரு சில காரியங்களை குறித்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பை நினைவுகூரும் விதமாக மேற்படி செய்யக்கூடிய காரியங்களை பற்றி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பல தகவல்கள் என்ன வருதுன்னா, அவங்க குடும்ப ரகசியங்கள், ஒரு சில காரியங்கள் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னவோ அவங்க பேசுனதுனால யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வீட்டின் மேல் பகுதியில் அமர்ந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு உள்ள தகவல் எல்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கிற இன்னொரு நபர், முகமது ஃபைசல் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், இவங்க பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து, நீங்க என்ன சத்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்பவும் பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களே பேசுகிறோம், இதனால் யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லையே, உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகள் இந்த கிறிஸ்தவ சகோதரர் சொன்ன உடனே இந்த நபருக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்திருக்கு. ஒரு உடனடியாக தன்னுடைய வீட்டிற்குள்ளாக சென்று ஒரு துப்பாக்கியை எடுத்து இந்த கிறிஸ்தவ சகோதரரின் வாய்ப்பகுதியில் மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாரு. இதில் சம்பவ இடத்திலேயே அந்த கிறிஸ்தவ சகோதரர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதை பார்த்த குடும்பத்தினரும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர். நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டு மேற்பகுதியில இருந்து அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த மதவெறியனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. இந்த மதவெறியன் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி மேல அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி, அந்த சகோதரர், நாங்க எங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தானே பேசுறோம், நாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலையே, நாங்க யாருக்கும் எந்த தீங்குமே விளைவிக்கலையே, நாங்க பாட்டுக்கு எங்க வீட்டுல இருந்து சில காரியங்கள் நாங்க பேசுறோம், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனேயே மூர்க்க கோபம் கொண்டு வீட்டுல போய் துப்பாக்கி எடுத்துட்டு
சுட்டு படுகொலை பண்ணியிருக்கிறாரு. இப்படி இருக்கு பாருங்க பாகிஸ்தான்ல. கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயம் பேசவே கூட முடியல சில இடங்கள்ல, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. சோ இவருடைய இறப்பு செய்தி வெளியான உடனே உலக அளவில் இருந்து கண்டனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோணத்தில் பாகிஸ்தான் அரசாங்கம் மீது பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த வேளையில இறந்து போன அந்த சர்ஃபஸ் மசிக் என்ற கிறிஸ்தவ சகோதரர், அவரின் அம்மா, அவங்க கண்ணீரோடு ஒரு காணொலியில அவங்க பேசின ஒரு வீடியோ அதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கொடுமையாவே இருந்தது அந்த வீடியோவை பார்க்கும்போது. அந்த வீடியோவை நீங்க இப்ப பாருங்க. ਅੱਗੇ ਕਿਹੜੇ ਪਾਲੇ ਨੂੰ ਜਾ ਕੇ 10 ਮਹੀਨੇ ਹੋ ਗਏ, 2 ਭਾਈ ਫੌਤ ਹੋ ਗਏ ਨੇ, ਉਹਦੇ ਬੱਚੇ ਮੇਰੇ ਕੋਲ ਹੀ ਉਹ ਭਰਜਾਈ ਹੈ ਗੁੱਡੀ ਕੋਲ. பாத்தீங்களா, அந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்மளை எந்த அளவிற்கு மனவேதனை அடைய வைக்குது அந்த வீடியோ, நம்மளை கண்கலங்க செய்து. இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விதவையாகிட்டேன், இப்போ என் மருமகளும் விதவையாகிட்டாங்க, 3 பிள்ளைங்க இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய பசங்களை வளர்த்தேன், ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுலேயும் குறிப்பாக 10 மாதங்களுக்கு முன்பாக தான் என்னுடைய முதல் மகன், மூத்த மகன், அவன் இறந்து போனான். அந்த துக்கத்திலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. அதற்குள்ளாக என்னுடைய 2வது மகன் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். எனக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. என்னுடைய மருமக குழந்தைகள் எல்லாமே என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது இந்த பாகிஸ்தான் நாட்டில், இந்த தீவிரவாத நாட்டில். பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். நைஜீரியா, சூடான், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வட மாநிலங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்து பிறப்பு காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லாவே வைரல் ஆச்சு. ஒரு மதவெறியனெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இழிவுபடுத்தி என்னெல்லாம் வார்த்தை பேசியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சில் உள்ள போதகரை மிரட்டுவது, சில இடங்களில் கிறிஸ்தவர்களை தாக்குவது, பல பகுதிகளில் சொல்லி வச்ச மாதிரி இவங்க ஒரு டீமாக இறங்கி எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினாங்க என்பதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ பாகிஸ்தானில் உள்ள இந்த நியூஸ் கூட ஒரு கிறிஸ்தவராக இருந்து அவங்க வீட்டில் கூட ஒரு சில காரியங்கள் அவங்களால பேச முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது. அப்படி பேசி நாங்கள் ஒன்றுமே பேசலை, நாங்கள் எங்கள் காரியங்களை தான் பேசுகிறோம், உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்புன்னு கேட்டால் கொலை பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பாகிஸ்தான் பல இரத்த பலிகளை பாகிஸ்தான் சுமந்து கொண்டு வருகிறது. கண்டிப்பாக தேவன் நீதி செய்வார், அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்படி இருக்கிற இந்த வேளையில் கண்டிப்பாக நம்ம அந்த கிறிஸ்தவ சகோதரரின் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும். தேவன் தான் அந்த சகோதரரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளிக்கணும். அவருடைய மனைவி, குழந்தைகள், 3 குழந்தைகள், அவங்கள தேவன் போஷிக்கணும். அவர்களுக்கும் தேவன் பாதுகாப்பு அளிக்கணும். அவருடைய எதிர்காலத்தை தேவன் தான் பார்த்துக்கணும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஜெபிக்கணும். எப்பவும் நம்ம சொல்றது போல பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் நைஜீரியா, சூடான், நம்முடைய இந்திய தேசத்தின் வட மாநிலங்கள், உலக அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் கொடுமைகள், ஈரானில் கூட நிறைய கொடுமைகள் நடப்பதாக சில நியூஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதற்காக எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக சில காரியங்களுக்கு தேவன் நீதி செய்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய சகோதரர்கள் அவங்க எங்கே இருந்தாலும், குறிப்பாக ஊழியர்கள், மிஷனரிகள் பல இடங்களில் சென்று ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதன் காரணமாக பல இன்னலுக்குள்ளாகப்படுறாங்க. அவங்களின் பாதுகாப்பிற்காகவும் நம்ம ஜெபிப்போம். தேவன் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த தகவலை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.